சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ். இனி விண்ணப்பித்த உடனே பயிர்க்கடன் விவசாயிகளுக்கு வந்தது புதிய அப்டேட். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். விவசாயிகளின் பயிர் சாகுபடிக்காக தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்கப்படுகிறது. இருப்பினும் கடனை பெறுவதில் விவசாயிகள் பல சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். பயிர்க்கடன் வாங்குவது என்பது சிம்ம சொப்பனமாகிவிட்டது என்று விவசாயிகள் வேதனையில் இருந்தார்கள். இந்நிலையில் இதற்கெல்லாம் தீர்வாக தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் டிசம்பர் மாதம் முதல் அமலுக்கு வர உள்ளது. இதன் முதற்கட்டமாக தருமபுரியில் 131 தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் 2 மாதங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் மற்ற மாவட்டங்களில் விரிவாக்கம் செய்யப்படாமல் இருந்த நிலையில் உடனடி கடன்களை வழங்குவதற்கு ஏதுவாக புதிய மென்பொருள் உருவாக்கும் பணிகள் நடந்து வருவதாக அரசு விளக்கம் அளித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையால் மதிப்பிடப்பட்ட 185.39 லட்சம் மெட்ரிக் டன் தேவைக்கும் அதிகமாக உரத்துறையால் உறுதி செய்யப்பட்ட கிடைக்கும் தன்மை 230.53 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது நாடு முழுவதும் போதுமான அளவு யூரியா கிடைப்பதை பிரதிபலிக்கிறது. மேலும் 2025 ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் இந்தியா 58.62 லட்சம் மெட்ரிக் டன் விவசாய தர யூரியாவை இறக்குமதி செய்தது. இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் 24.76 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்தது. 2025 ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான மாதங்களில் அதிக அளவிலான யூரியா மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு யூரியா உற்பத்தியும் முன்னேற்றத்தை கண்டுள்ளது. அக்டோபர் 2025 உற்பத்தி 26.88 லட்சம் மெட்ரிக் டன்களை எட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடும்போது 1.5 லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாகும். ஏப்ரல் முதல் அக்டோபர் மாதங்களுக்கு இடையிலான சராசரி மாதாந்திர உற்பத்தி கிட்டத்தட்ட 25 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்தது. மேலும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான இறக்குமதி சுமார் 17.5 லட்சம் மெட்ரிக் டன்னாக தயாராக உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.